ஏன் கூட்டணி வைத்தீர்கள், எதற்காக வைத்தீர்கள், என்ன காரணம் இன்று வரை சொல்லவில்லை. இன்றைக்கு என்ன நிலைமை? சட்டமன்ற தேர்தலிலாவது முறையாக கூட்டணி வையுங்கள் என்று நாங்கள் பலமுறை வற்புறுத்தினோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இணையுங்கள் என்று சொன்னபோது ரொம்ப நாங்கள் எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சொன்னோம். ஒரு புரட்சி, ஒரு கட்சிக்கு, ஒரு தலைவர்களுக்கு என்ன, சொன்ன வாக்கை காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு வாக்குனா ஒரு தலைவர்கள் வாக்கை, அது நாக்கு சுத்தணும், காப்பாற்றப்பட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதி தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுப்போம் என்று சொன்னார். ஆனால் முடிந்த பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது நிலையை மாற்றிக்கொண்டார். நாங்கள் சொன்னோம், இது தப்பு, முறையல்ல, சொன்னதை கொடுங்க, அடுத்த தேர்தலில் உங்களுக்கு யாரை போடுகிறீர்களோ போட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் யார் வேணாலும் போடட்டும், ஆனால் இப்போ அவர்களுக்கு கொடுங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்கள் நமக்கு தேவை, அதை கொடுங்கன்றோம். எங்கள் கருத்தை உதாசனைப்படுத்தி விட்டார். ஸோ அவர் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றவில்லை. அதனால் அவர்கள் எங்கள் மீது மிக வருத்தம். அந்த வருத்தம் கடைசி வரைக்கும் அவர்கள் கூட்டணி வெளியேறுவதற்கான காரணமாக அமைந்து விட்டது. அப்போதும் அவர்கள் வந்தார்கள். கூட்டணியில் சேருவதற்கான அனைத்து முயற்சியிலும் அவர்களுடைய முதல் சாய்ஸே கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வேண்டும் என்பதுதான். பலமான முயற்சி எடுத்தார்கள், கடைசி வரைக்கும் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அவர்களை உதாசனை செய்தார். நானே வெற்றி பெற்று விடுவேன், எனக்கு யாரும் தேவையில்லை, எந்த கூட்டணியும் தேவையில்லை, அதிமுக தன்னந்தனியாக நின்று வெற்றி பெற்றுவிடும் என்று சொன்னார். நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், அவர் அதை கேட்டுக்கொள்ளவில்லை. அதனுடைய முடிவு இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கம் தொடர் தோல்வி, தோல்வி மட்டுமில்லை, தோல்வி கீழே போய்கொண்டே இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்திலே கிட்டத்தட்ட பெரும்பான்மையான தொகுதியிலே இன்றைக்கு 3வது இடம் சென்றிருக்கிறது அதிமுக. மிகப்பெரிய வருத்தம், வலி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்களால் தாங்க முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. இவ்வளோ காலம் இந்த அவரை பொதுச் செயலராக யார் கொண்டாந்தோம்? அவராக பொதுச் செயலர் ஆகிவிட்டாரா? யார் கொண்டாந்தது? யார் உருவாக்கியது? இங்கே இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள், நாங்கள் தொண்டர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒற்றை தலைமை வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் தான் எடுத்தோம். இன்றைய பொதுச் செயலாளர் எடுக்கல. அவருக்கு பயம், அச்சம் இல்லை. இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், வேகமாக செயல்பட வேண்டும் என்றால் ஒற்றை தலைமை அவசியம் என்று நாங்கள் தான் எடுத்தோம். அவர் சொல்லலை, போய் சொன்னோம். இன்றைக்கி அந்த அதுக்கான பாவத்தை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், தண்டனையை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சொன்னோம், இல்லை இது பிரச்சனை ஆகிடும், கட்சி உடைஞ்சிடும், அங்கே போயிடும், கேஸ் ஆகும். அதான் ஆமாம், ஒற்றை தலைமை முக்கியம், விரைந்து முடிவெடுக்க வேண்டும், வேகமாக செயல்பட வேண்டும் என்றால் ஒற்றை தலைமை தேவை என்று சொல்லி வழக்கு வரும், தேர்தல் ஆணையம் சொல்லும். இது எல்லாம் நாம் பார்த்துக்கொள்ளலாம், ஓராண்டு காலமாகும். இது எல்லாம் முடித்துவிட்டு, சரியாக ஓராண்டு காலத்தில் முடித்துவிட்டு நாம் எல்லாத்தையும் பார்த்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை காப்பாற்றலாம் என்றோம். அதே போன்று ஓராண்டு காலத்திலே இந்த அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைத்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக உருவாக்கி வைத்தது இங்கே நின்று கொண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள். சுயமாக ஒன்றும் பொதுச் செயலாளராகவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கோடான கோடி தொண்டர்களுடைய எண்ணத்திற்கு அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது தான் இந்த பொதுச் செயலாளர். ஒரு தலைவருக்கு என்ன அழகு? நாங்களே தவறு செய்திருந்தாலும், இல்லை மற்றவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களை அழைத்து அவர்களை திருத்தி, இல்லை ஏதாவது தவறான பழி சொன்னாலும் சொல்லி முதலிலே அவர்கள் திருத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு, அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. இந்த இயக்கத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு
சொல்ல வேண்டும். இன்னும் மேன்மேலும் இதை வளர்க்க வேண்டும். இன்னும் உறுப்பினர்களே சேர்க்க வேண்டும். இன்னும் பல்வேறு இயக்கத்தில் இருக்கிற தலைவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதுக்கு நேர்மாறாக உலகத்தில் அனைத்து கட்சியிலும் இருக்கிற செயல்பாடுக்கு நேர்மாறாக இந்த அதிமுகவில் மட்டும்தான் ஒரு அதிசயம் நடந்துட்டு இருந்தது. இவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டு காலத்திலே அவர் செய்திருக்கிற ஒரே பணி, சிறப்பான பணி, நல்ல பணி, நீக்குவது 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 நீக்குவது. அவருக்கு தெரிந்த ஒரே வார்த்தை, ஒரே செயல், என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்பது போல. ஏன் என்று கேட்டால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார். எதற்கு என்று கேட்டால் கட்சி பதவி நீக்கப்படுகிறார். இதை தவிர என்ன செய்திருக்கிறார்? என்ன நடந்தது? நீ கடவுள் என்ன பண்ணாரு? நீங்க நீக்கணவங்க எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினராக போயிட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.